தினமொரு வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்த டாக்டர் ஒருவர் ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே வந்தார். அங்கே அந்த நோயாளியின் குடும்பத்தினர் மிகுந்த துயரத்துடன் அழுது கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து அவர், நாங்கள் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கின்றோம், நல்ல ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் ஏன் சந்தோஷப்படாமல் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். ஆம், அந்த அறுவை சிகிச்சையின் நேரம் வேதனையான ஒரு நேரம் போல இருந்தாலும் அந்த நபர் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு அது அவசியமானது. அது ஒரு நல்லது நடக்கும் நேரமே. சில நேரங்களில் நாமும் இது போன்ற கால சூழ்நிலைகளை கடந்து செல்ல நேரிடலாம். ஆனால் அதனுடைய விளைவாக நல்லவைகள் தோன்றும் என்பது உண்மை. இன்று நாம் சந்திக்க நேரிடும் சில துன்பங்கள் நம்முடைய பார்வையில் வருத்தத்திற்கு உரியதாக இருக்கலாம். ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று நாம் எண்ணலாம். ஆனால் வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியான காலங்களையும் அர்த்தம் மிகுந்த காலங்களையும் காண்பதற்கு இவைகளும் தேவனுடைய பார்வையில் அவசியமாகலாம். மோசே தேசத்தை விட்டு ஓடி வந்து பரதேசியாக வாழ நேர்ந்தது. யோசேப்பு தந்தையின் அன்பின் சூழ்நிலைகளை விட்டு வந்து அடிமையாக வாழ நேர்ந்தது. தாவீது அரண்மனை சூழ்நிலைகளை விட்டு வெளியேறி காடுகளில் அனாதை போல அலைய நேரிட்டது. இது போன்ற காலங்கள் துன்பத்தின் காலங்கள் போல தோன்றினாலும் தேவன் அவைகளை நல்லதென்று கண்டார். அவைகள் மூலம் சில நல்ல விளைவுகள் ஏற்பட போவதை கண்டு அவைகளை அனுமதித்தார். அவ்விதமாகவே அந்த துன்ப நிகழ்வுகள் பின்னாட்களில் நிகழ வேண்டிய மேன்மையான ஆசீர்வாத விளைவுகளுக்கு அடித்தளங்களாக மாறியது. இன்று நாம் காண நேரிடுகின்ற தனிமைப்படுதல், தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள் ஆகியவைகள் நாளைக்கு நமக்கென்று ஆயத்தமாக்கப்படும் மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு அவசியமானவைகளாக இருக்கலாம். அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து செல்வோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பமான சூழ்நிலைகளையும் கடந்து தேவன் அருளும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக நன்றி. ஆமீன்.